நேசரை கர்த்தரே சொல்லலாம் அற்புதமே பரிபேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் அளவற்ற அன்பினால் அணைப்பவரே மாசில்லாத பாசத்தாலும் பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே
பாராட்டின உடைய கிருபை பெரியது, உடைய தயவு பெரியது, உடைய காருண்யம் பெரியது. எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆம். ஹல்லேலூயா. காலை ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த வீடு வாங்கிறதுக்காக ஜெபித்த கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால, உங்களுடைய ஜெபத்தினால, உங்களுடைய ஒத்தாசையினால் முந்தா நாள் வீடு நேம் ட்ரான்ஸ்ஃபர் என் பேருக்கு சாந்தினி பேருக்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பேசுனது 80 லட்சம் பேசணும். 2 வருஷம் ஆனதுனால பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு 10 லட்சம் கூடிடுச்சு. வீட்டுக்காரங்களுக்கு இன்னொரு 5 லட்சம், 95 பத்திர செலவு 5 லட்சம். பிறகு அதுக்கு செலவழித்தது கிட்டத்தட்ட 7 செலவழிச்சு, இன்னொரு 3 செலவழிக்கும். 1,10,00,000. ஏன்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்கள். அல்லேலூயா. மதுரைக்கு வரும்போது நினச்சது வீடு வாசல்லாம் வேண்டாம், ஆண்டவர் சீக்கிரம் என்ன செய்ய போகிறார், வர போகிறார். கைவேலை இல்லாத கூடாரத்துக்கு என்ன செஞ்சிடலாம். ஒய்ஃபு நானும் பல விதமான விரக்தி வேறு. ஆண்டோட அன்பில் அவங்க கொஞ்சம் வந்தாங்க, எனக்கு அன்பு ஊழியெல்லாம் செய்யணும்னு. ஆனால் ஒரு வகையான விரக்தி. அதனால் எதாவது இடம் சொத்து கித்து அப்படின்னாலே ஒரு வகையான வெறுப்பு, விரக்தி. காரணம் ஏராளம் ஏக்கர் கணக்கில், எங்களுக்கு 100 கணக்கான ஏக்கர் இடங்கள்லாம் இருந்துச்சு. எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து அந்த இதுக்கு அட்வான்ஸ் போட்டேன், அதை முடிக்கணும், இந்த லோடு ஏற்றுங்க, அதை ஏற்றுங்க, அந்த பித்தளை உடைங்க, செம்பை உடைங்க, அங்கே பணம் வாங்கிட்டோம், இங்கே இப்படி போட்டு அவர் கீழே ஒரு 35 வருஷம் இருந்து அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும், இந்த இதை பண்ணணும், அது இப்படி தான். காரணம் எங்கள் தாத்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து போண்டி ஆனவர், இன்ஸ்டால்மெண்ட் அப்படிம்பாங்க, ஐபி, அதுக்கு என்ன சொல்ல, இன்ஸ்டால்மெண்ட் பெட்டிஷன். ஒன்றுமே வைக்கலை. எங்கள் அப்பா 12 வயசாக இருக்கும்போது எங்கள் தாத்தா அந்த நாட்களில் 27,000 கடன், 70 வருஷம் முன்னால். எங்கள் அப்பாவுக்கு 12 வயசுக்கு வந்த மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் தொழிலில் கிடந்து 18 மணி நேரம் உழைச்சி, என் பிள்ளைகளுக்கு நான் வைக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் சேர்க்கணும் இப்படின்னு எங்களை போட்டு என்ன பண்ணிடுறாரு. அதே மாதிரி அவர் மாதிரியே பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. அல்ல தகப்பனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் மேலே எனக்கு கோபம்லாம் இல்லை. ஆக இப்படி போட்டு எங்களை, அதை பொருளாக தான் இருந்துச்சு, எங்களால் ஆடம்பரமும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல செருப்பு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, 10 ரூபா. அதாவது நாங்கள் 6 பேருக்கு ட்ரெஸ் எடுக்க 300 ரூபா கொடுப்பார். தையல் கூலி உள்பட ஒரு ஆளுக்கு 50 ரூபா. அப்படின்னு குமார் டெய்லர்னு வீட்டில் வந்து ஒரே இந்த ட்ரெஸ் எடுக்க அவரும் வரமாட்டார். நிர்மலா சீதாராமன் மாதிரி பட்ஜெட் போட்டு கொடுத்துருவார். 6 பிள்ளைகள 300 ரூபா, உனக்கு 100 ரூபா, அவங்க அம்மாவுக்கு 50 ரூபா, அவங்க தங்கச்சிக்கு 50 ரூபா, அவங்க தம்பிக்கு 50 ரூபா, தம்பி பொண்டாட்டிக்கு 50 ரூபா. இதுக்குள்ளே முடிச்சிடணும். ஆடம்பரம் வேண்டாம், ஆடம்பரமானவங்க நிறைய பேர் நாசமாக போயிட்டான் அப்படி. ஆக சின்ன வயசுலேருந்தே இந்த விரக்தி, வெறுப்பு, சொத்து எப்போ வேண்டாம், நம்மளை போட்டு கொள்ளுன்னு கொண்டு வர அனுபவிக்கவும் விட மாட்டார். ஒரு மதுரைக்கு வந்து சரி ஆண்டவர் வரப்போகிறார, எதுக்கு வீடு வாசல் அப்படின்னு பிடித்தமான ஒன்று. நான் ஒவ்வொருத்த வந்துட்டு தான், இல்லாட்ட நீட் சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போயிடும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான். ஆனால் பிறகு போக போக தான் வாடகை வீட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்தோம். வாடகை வீட்டுக்காரங்க, அதுவும் கடைசியாக இருந்த வாடகை வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனுஷன், அமெரிக்காவிலேருந்து வந்தார். வந்து பண்ணின டார்ச்சரு ரொம்ப கொஞ்சம் நஞ்சமாக இல்லை. பிறகு இப்படிப்பட்ட சூழலில் தான்
ஆனால் விசுவாசிகளுக்கு வீடு வாங்கணும், அவங்க வீடு வாங்கினா ஏதோ நானே வீடு வாங்கினது போல் கிட்டத்தட்ட ஆண்டோடைய கிருபையினால நம்ம சபையில் இருந்தது போனது வந்தது எல்லாம் சேர்த்து ஒரு 58 பேர் வீடு வாங்க கர்த்தர் உதவிச்சார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அவங்க வீடுகளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம பிள்ளைகள் வீடு கட்டியிருக்கு நம்மளே வாங்கின மாதிரி. காரணம் எனக்கு ஒரு நல்ல பின்னணியில் வந்தனால எவ்வளோ பெரிய வீடை பார்த்தாலும் அவங்களோட போட்டி போட அவங்களோட கம்பேர் பண்ண என்னால் முடியாது. காரணம் எனக்கு ஒரு நல்ல சவுண்டு பின்னணி, ஏராளமான ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் நாங்களும் ஒரு 100 வீடாவது பார்த்துருப்போம். சில வீட்டுக்கெல்லாம் 1000 100 அட்வான்ஸ் போட்டாச்சு. காலையில் 1 லட்சம் வாங்கிக்கணும், நைட்டு முழுவதும் தூங்க. ஒரு வீட்டில் அந்த வேளம்மாள் ஸ்கூல் பக்கம் இங்கே பக்கத்தில் திருப்பாலைக்கு உள்ள இப்போ வேதிக்குன்னு இருக்கு, வீடை பார்த்து பேசி 73 லட்சம்னா காலையில் 1 லட்சம் தாரேன்னு சொல்லியாச்சு. நைட்டு முழுவதும் தூங்கவும் முடியல, ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர் சொல்கிறார், நோ வேண்டாம், இது இல்லை, இதிலும் மேலான விலை நீ என்ன செய்வாய் காண்பாய். ஆக இப்போ இந்த வீட்டை பார்த்தோம். கரெக்டாக 22ஆம் வருஷம் மார்ச் மாதம் 8ஆம் நாள் அன்னைக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு புரோக்கர் ஒரு வீடு இருக்குது பார்க்கீங்களா அப்படின்னு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ மாத்திரம் காமிச்சார். அது ஒன்றுமே தெரியல. பட் நானா சொல்லிக்கிட்டே இருந்தேன், நல்ல ஹை சீலிங் இருக்கணும்ப்பா, நல்ல வீடை ஆண்டவர் தருவார். எல்லா விசுவாசிகளும் வீடு வாங்கணும், எல்லா விசுவாசிகளும் கார் வாங்கணும். அதுதான் என்னுடைய ஜெபம். டெய்லி பேரை சொல்லி சொல்லி ஆண்டவர் எல்லாருக்கும் வீடு வேணும், எல்லாருக்கும் கார் வாங்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆக மார்ச் 8ஆம் தேதி 22வது வருஷம் வீடை போய் 11 மணிக்கு பார்க்குறேன். உள்ள ஸ்பிரிட்லேருந்து அவன் சொன்ன விலையை அந்த சொல்ல தான் சொன்னேன்னா ஒன்றுமே ஒரு பைசா குறைக்க பார்த்தேன். கடன் பிரச்சனை, நெருக்கடி, எங்களுக்கு இமீடியட்டாக கொஞ்சம் பணம் வேணும், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 11 மணிக்கு பார்த்தேன். எனக்கு இதுதான். அவன் உடனே நானே சொல்லிட்டேன், நான் வாங்கிடுறேன் இந்த வீடு, நீங்கள் சொன்ன விலைக்கு வாங்கி ஒரு பைசா நான் குறைக்கல. அது ரொம்ப சந்தோஷம். இன்னொருத்தன் அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கான், வந்துட்டான். அப்போ அந்த மனுஷன் இவர் எங்கள் சொந்தக்காரரு பாஸ்டரு, அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டேன். ஒரு 1 மணிக்கு ஒய்ஃபை கொண்டு காமிச்சேன். அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு எதாவது இந்த மனுஷனை போய் லாக் ஆனாதான் நீச்சல் அடித்து என்ன கிணத்துல பிடிச்சி தள்ளினாதான் வெளியே வந்துடுவான்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசம். ஆக பிடிச்சிருக்கு. நாங்கள் பாக்கெட்டை பார்த்தா 3000 ரூபா இருக்குது. வேறு நண்பர்கள் அங்கே இங்கெல்லாம் பணம் ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 10,300 ரூபா 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அடுத்த வாரம் 2 lakhs தரேன், அக்ரிமெண்ட் போட்டுரும் அப்படின்னு சொல்லியாச்சு. சண்டே அனௌன்ஸ் பண்ணுறேன். கையில் 69,000 ரூபா தான் கையில் இருக்குது. அடுத்த நாள் திங்கக்கிழமை இன்னும் 1,31,000 தேவை. 2 லட்சம் தாரேன், 10 ரூபா பணம் 190 தாரேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் நம்ம விசுவாசி ஒருத்தவங்க அந்த வீடெல்லாம் பார்க்க அவங்க 1 lakh கொடுத்து, பாஸ்டர் முதல்ல வீட்டுக்கு அட்வான்ஸ் போடுங்க, இதை உங்களுக்கு கிஃப்டாக வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு வீடு வாங்கணும், நீங்கள் சர்ச்சுன்னு ஏராளமான வீடு வாங்க வேண்டிய பணத்தெல்லாம் சர்ச்சில் போட்டேன். 1 lakh அவங்க கொடுத்தாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசிகள் கொடுத்த சில 1-2 மோதிரம் கிடந்துச்சு, அதெல்லாம் விற்று தான் 190 கொடுத்து 2022ஆம் வருஷம் மார்ச் 14ஆம் தேதி அதை அக்ரிமெண்ட் போட்டு 3 மாதத்தில் முடிப்போன்னு சொன்னோம். ஆனால் 3 மாதம் 23 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு அந்தந்த டைமுக்கு இப்போ அவங்க மகன் லண்டன் போக அதை போக இதை போகலாம் பணத்தெல்லாம் கொடுக்குற ஒரு லேண்டு கிடந்துச்சு. அதுக்கு பட்டாவே கிடையாது, பட்டாவே வாங்க முடியாது. ஒருத்தன் பக்கத்தில் வீடு கட்டி குடியிருக்கான் அந்த லேண்டு பக்கத்தில். 40 வருஷமாக நாங்கள் பட்டாவுக்கு முயற்சி பண்ணுறோம், பட்டா கிடைக்கல, உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் பட்டா இல்லாமல் விற்க முடியாதுன்ட்டான். ஆனால் அப்போ தான் இது எப்படி ஆகும் ஒரு கேள்வி வந்துச்சு. இது எப்படி மரியாள் சொல்கிறார், அதாவது குழந்தை பெறணும்னா புருஷன் வேணும், ஆண் துணை வேணும். மரியாள் கேட்குறது தப்பு ஒன்றும் கிடையாது.
அது லீகலிஸ்டிக் பாயிண்ட் தான். இது எப்படி ஆகும்? இருக்க வேண்டியதே இல்லை, புருஷனே இல்லையே, கல்யாணமே ஆகலையா, பிள்ளை மாத்திரம் எப்படி வரும்? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இருக்க வேண்டியது இல்லாட்டாலும் பரவாயில்லடா, இருக்கிறவராகிய தேவன் இருக்கிறார். கரங்களை தான் அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறவராகிய தேவன் இருக்கிறார். நான் இருக்கேன்டா. 40 வருஷமாக பட்டா அந்த ஏரியாவில் யாருமே வாங்க முடியும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர்கள் ஏசாயா 61 போட்டு, அவர்கள் பூர்வத்தில் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள். பக்கத்தில் கையை கொடுத்துருங்களேன். பூர்வத்தில் பாழாய் கிடந்தவைகளை. ஏசாயா 61 எத்தனை வசனம்? 4. 61 4 போடுங்க. ஆவியானவர், ஐயா உங்கள் மேலே இருக்கிற ஆவியானவர் மற்றவன் நடக்காது, முடியாது, விளங்காது, உருப்படாது. அவர்கள் நெடுங்காலம், இந்த நெடுங்காலம் ரொம்ப முக்கியம். நெடுநாள் சவுலுக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்துச்சு. நெடுநாள், நீதிமொழியில் ஒரு வசனது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெடுநாள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நெடுநாள். இப்படிப்பட்ட கேஸ் தான் உங்களை நம்பி வரும். உடனே நெடுநாளா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. புரியுதா? நெடுநாள் அப்படின்னா அதுக்கு பதில் யாருன்னா, அது 1ஆம் வசனம் ஏசாயா 61:1 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன், நல்ல தட்டுங்க. ரொம்ப தட்டினா பசிக்குது பாஸ்டர். எல்லாருக்கும் உளுந்த விட இன்னைக்கு உண்டு, பசிச்சா சாப்பிட்ருங்க, சட்னியோட. பிளேட்டு சட்னிலாம் வேணும். நெடுநாள் பாழாய் கிடந்தவைகளை கட்டுறது எப்படின்னா, கர்த்தருடைய, சத்தமாக சொல்லுங்க, ஆவியானவர். சத்தமாக சொல்லுங்க. ஐயா உங்கள் குடும்ப வாழ்க்கை உறவுகள் நெடுநாள் பாழாக கடந்திருக்கு. டி அருள்ராஜ் சொல்வார், ஆரம்ப நாட்களில் எனக்கும் என் மனைவிக்கு ரொம்ப சண்டை. நெடுநாள் பாழாய் கிடந்தான ஆவியானவர் வந்த பிறகு அநேக அற்புத அடையாளங்கள் எங்கள் மூலமாய் பரவ ஆரம்பித்தது. கரங்களை தரும் அல்லேலூயா. தேவன் நெடுநாள் பாழாய் கிடந்தது தான் அவங்ககிட்ட கொடுப்பார். பக்கத்தில் சொல்லுங்களேன், நாள்பட்டது, கெட்டு போனது, நம்பிக்கை இழந்தது, இதுதான் உங்கள்கிட்ட வரும். நான் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுவேன். வர்ற கேஸுகள்லாம் பார்த்தோன்னா டபுள் என்ட்ரி, பட்டா வாங்க முடியாது, சிக்கல். எங்கள் வீட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாமே 50 வருஷம் 60 வருஷம் வாங்கி போட்டது. அவங்க ஊரில் போய் பார்த்தா அவன் தோட்டம் போட்டு அழகாக குடியிருக்கான். எங்கே இடம்ல அப்படின்னு ஒரு சொந்தக்கார்ட்ட போய் கேட்க, இன்னும் இத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கிய. அவர் சொல்கிறாரு, பாரதியாரை பிடிக்கும், பாரதிதாசனை பிடிக்கும். சொந்தக்காரன் இந்த பேரை வச்சுக்கிட்டு எங்கே இடம்ல அப்படிங்க, இன்னும் இத்தனை நாள் கழித்து வந்திருக்கிய. ஆமாம், பட்டா விற்றுட்டாங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்கிறது செய்யுங்க. அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஒன்று செய்வோம், கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. நெடுநாள் பாழாய் கிடந்தவை, நெடுநாள் பாழாய் கிடந்தவைகள் என்ன செய்வீர்கள்? கட்டி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கட்டி. என்னம்மா? பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை and they shall build the old wastes. நமக்கும் வேஸ்ட்டுக்கும் ரொம்ப கனெக்ஷன். அதனால தான் பைபிள் பிரகாரம் எங்கள் அப்பா வேஸ்ட் இரும்பு, வேஸ்ட்டு தகரம், வேஸ்ட்டு பாட்டில் இதெல்லாம் வியாபாரம் பண்ணாரோ நம்ம தெரில. And they shall build the old wastes, they shall raise up the former desolations, and they shall repair the waste cities, the desolations of many generations. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பக்கத்தில் சொல்லுங்களேன், பாழாய் கிடந்தது உங்கள்கிட்ட வரும்.
வனாந்தரமான இடம் உங்கள்கிட்ட வரும். ஆனால் வேதம் சொல்லுது வனாந்தரம் வயல்வெளியாய். கணக்கு நல்ல கரங்களை. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே. சொல்லலாமா சத்தத்தை? நீர் வாருமே ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. கரங்களை உயர்த்தி நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
நிறைவே, நீ மாறுமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. ஏசாயா 35 வனாந்தரமும் வறண்ட நிலமும் கழித்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் என்ன செய்யுமா போகும். 35:1 வாசிங்க. வனாந்திரமும் வறண்ட நிலமும் கழித்து நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை ஒரு யூதன் பார்த்துட்டு டக்குன்னு வனாந்தரத்தில் போய் ரோஸ் பயிரிட ஆரம்பித்தார். இப்போ அவருக்கு டெய்லி 3 லட்ச ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு. அதுவும் இந்த February 14th வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கெல்லாம் இஸ்ரேல் தேசத்துலேருந்து அதிகமாக பூக்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த காதலர்கள் தினம் அன்றைக்கெல்லாம் கணவன்மார்கள் கட்டாயம் மனைவிக்கு என்ன வாங்கி கொடுங்க? பூ வாங்கி கொடுங்க. மனைவிமார்கள் கட்டாயம் பூ வாங்கி வீட்டுக்காரருடைய காதில் வைங்க. நல்லா கவனிங்க. இப்போ நெடுநாள் பக்கத்தில் சொல்லுங்களேன், உங்கள்கிட்ட வர்ற கேஸுகள் எல்லாமே கேஸுகளை தான் வரும். சிலவங்க சின்ன வயசில் இரும்பு கடையில் இருப்பேன், தம்பி தகரத்தை வாங்கி வைக்கலன்னு அதுக்கு தானே இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல தாங்க. கேஸ் நெடுநாள் நம்பிக்கை இழந்தது தான் நம்மகிட்ட வரும். நான் ஒரு இடத்த வாங்கினேன், வாங்கிட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், கடைசியில் பட்டா இல்லாமலே பதிஞ்சிட்டேன். நான் போய் பதியணும்னா பட்டா வேணும் அப்படின்னு. அங்கே பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் சொல்கிறேன், என் பிளாட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் சொல்கிறேன், நாங்கள் 60 வருஷமாக உட்காந்துருக்கோம், வந்துட்டான் பாரு, நாங்களே பட்டா வாங்காமல் வீடை கட்டி உட்காந்துருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இருக்க வேண்டியது, இந்த ஜன்னெல்லாம் திறந்து விட்டுறேன் பையன் பாண்டி பிரதர், புழுக்கம் வரும். எல்லாம் சத்தமாக இருக்க வேண்டியது இல்லாவிட்டாலும் நடக்க வேண்டியது நடக்கும். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்களேன், இது ஒரு கொட்டேஷன். பாஸ்டர் ஐசக் எல்லாம் சொல்லுங்கள், இருக்க வேண்டியது இல்லாவிட்டாலும் நடக்க வேண்டியது நடக்கும். புரியுதா உங்களுக்கு? தண்ணி வேணும் உடனடியாக, மழை பெய்யணும், காற்று அடிக்கணும். ஆனால் எலிசா சொல்கிறான், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க இருக்க வேண்டியது இல்லாட்டாலும் நாளை இந்நேரத்தில் வாய்க்கால்கள் பள்ளங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். நடக்க வேண்டியது நடக்கும். கையில் துட்டை வச்சுக்கிட்டு தான் வீடு வாங்கணும்னா என்னைக்கு வாங்க? நம்ம வெறுங்கை முழம் போடுமா? பழமொழியெலாம் இருக்குது, மோசமான தமிழ் பழமொழி. தமிழ் மொழியை நான் நேசிக்கிறேன். தமிழை பேச சொன்னால் 10 மணி நேரம் பேசுவேன். 10 லைன் தப்பு இல்லாமல் எழுதுங்கன்னா கொஞ்சம் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவர். 2 சொல்லியா 3 சொல்லியா, ஜேவா ஐயா, அந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இருக்க வேண்டியது இல்லாட்டாலும் இருக்கிறவராகிய தேவன் நான் உனக்கு இருக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by might nor by power but by my spirit, என்னுடைய ஆவியினாலே. கரங்களை தாட்டுங்கள், அல்லேலூயா. ஒரு சாதாரண நாள் வந்து நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன், நீங்கள் ஒரு நண்பர் வந்தார், உடனே ஒரே வாரத்தில் பட்டா கிடச்சி. 40 வருஷம் 60 வருஷம் பட்டா கிட. இப்போ சமீபத்தில் ஒரு மனைவி சாட்சி, ஒரு 3 மாதம் முன்னால் ஒருத்தர் வந்தார், என் நண்பர். என்னம்மா அடைக்கணும், ஸ்மெல் வருது, அதுக்கு அடைச்சிருங்க ப்ளீஸ். தென்றலே வா மெதுவாய் வீசு, வாடையே எழும்பாதே, உன்னத பாட்டில் இருக்கு. நல்லா கவனிங்க. என் நண்பர் இப்போ ஒரு 3 மாதம் முன்னால் ஒரு பாஸ்டர் வரும்போதே இந்த புலம்பல் கேஸ் தான் நம்மகிட்ட வரும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, புலம்பல ஆனந்த கழிப்பை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா.
பாஸ்டர் இந்த தேவதாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றாப்புல, சர்வேர் காலனி தேவதாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றாப்புல குட்டையன் நகர் யாருமே பட்டா வாங்கினதே கிடையாது. அதான் யோசேப்புனாலே என்னது பக்கத்தில் சொல்லணும், நம்ம சபையில் உள்ள எல்லாருமே யோசேப்பு. மந்திரவாதிகள், ஞானிகள், சூனியக்காரர்கள், இவங்கெல்லாம் கைவிட்ட கேஸு, இவங்ககிட்டலாம் இல்லாத பதில் உங்கள்கிட்ட இருக்குயா. கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. சகாயராஜ் நம்ம சபைக்கு வரக்கூடிய பாஸ்டர், என்னுடைய நண்பர். பாஸ்டர் என்னையா விஏ ஓட்ட போனேன், முடியவே முடியாது, ஒருத்தன் கோர்ட்டில் கேஸ் போட்டோம், பட்டாவே கிடைக்காது அப்படின்னு விஏஓவே சொல்லிட்டார். அந்த ஏரியா விஏஓவே சொல்லிட்டார். என் மன விசாரிச்சு விஏஓ சொல்லிட்டாரா அப்போ சத்தியம் கிடைக்கும் அப்படின்னு. நம்பிக்கை இழந்தவங்க தான் உங்கள்கிட்ட வருவாங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வேதம் சொல்லுது, சாம்பல் அப்படின்னாலே த அல்டிமேட், கடைசியாக வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னது தெரியுமா? என்னது? சாம்பல். பைபிளில் அடிக்கடி ஒரு இடத்துல வரும், சாம்பலை கீதரோன் ஆற்றங்கரையில் கொட்டினார்கள். சாம்பல் எங்கே கொட்டினாங்களா? கீதரோன் ஆற்றங்கரையில். இந்த மாட்டு சாணம் அதெல்லாம் எரிச்சா சாம்பல். இந்த மாட்டு சாணத்தில் இருந்தால் திருநீர், இதெல்லாம் பைபிளில் உள்ள சில இது. யாக்கோபு ஒரு கல்லுக்கு எண்ணெய் ஊற்றினான்னா அவன் எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். ஆபிரகாம பலி செலுத்தினா அவன் இருக்க மலைகளெல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டான். மற்ற காரியங்கள் எல்லாமே பைபிளுடைய காப்பி தான். இஸ்லாமியர்கள் விருத்த சேதனா அவங்க நிக்காகுன்னு அவங்க பண்ணிவிட்டாங்க. விஏஓ மாட்டேன்ட்டாரு, தாசில்தார் போட மாட்டேன்ட்டாரு, கேஸ் நடக்குன்ட்டாரு. நான் சொன்னேன், யோசிப்புங்கிறவன் எவன்னா அதை என்னிடம் கொண்டு வாங்க. அது அந்த கனவை ஏன்ட்ட சொல்லியா, எனக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, கனவுகளுக்கு அர்த்தம் சொல்வது தேவனுடையது அல்லவா. கரங்களை தட்ட. அல்லேலூயா. இந்த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஹோப்லெஸ். இந்த உலகம் என்ன தெரியுமா? ஒரு வீடு வாங்கணும்னா அதுக்கு ரூபா வேணும், அதுக்கு இது வேணும், அதுக்கு அது வேணும், அது வேணும், இது வேணும். வேதம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் 20,000 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு இயேசு நினச்சாருன்னா அவர் கையில் என்ன இருக்குது? பக்கத்தில் உங்கள் கையில் உள்ளதை வச்சு கணக்கு போடாதீங்க. சொல்லுங்களேன். அன்சீன் வேர்ல்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு பின்பாக ஒரு அன்சீன் வேர்ல்டு, எல்லாம் சொல்லுங்கள், காணக்கூடாத உலகம். ஐயா உங்கள் பின்னால் ஒரு காணக்கூடாத உலகம். சத்தமாக சொல்லுங்கள், காணக்கூடாத உலகம் உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருக்குது. அவர் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. எவ்வளோ செலவழிச்சேங்க? ஏன்னா இது வரைக்கும் 45,000 செலவழிச்சிட்டேன். எனக்கு வழி. ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண, ஆண்டவரே இது நடக்காது, முடியாது, அட்டெம்ப்ட் ஆகி ஃபெயிலியரான கேஸு. சிறந்த டாக்டர் யார் அப்படின்னா, எல்லாராலும் கைவிடப்பட்டதை டீல் பண்ணுறவன் தான் பெஸ்ட்டு டாக்டர். நீங்கள் மீனாட்சி கொண்டு போயிருங்க, நீங்கள் அப்போலோ கொண்டு போயிருங்க, அப்போங்க அந்த லோக்கலில் சில ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போனால் சொல்கிறாங்க, ஏன்னா எங்களால் முடியாது, அங்கே எங்களை விட ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஆனால் நீ யோசேப்புன்னு இருந்தால் மந்திரவாதிகளால், சூனியக்காரரால், ஞானிகளால் சரிப்படுத்த முடியாததை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்துகிற கர்த்தர். புரியுதா? குழந்த மாரி அவர்கிட்ட விட்டாப்போ ஆண்டவரே பட்டா வாங்கணும். அதுவும் ஜாயிண்ட்டு பட்டா வாங்கணும். புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பேரில் 2 இடத்த ஒரே பட்டா வாங்கணும். சொன்னவரே பாஸ்டரே நம்ம நண்பர் புலம்பிக்கிட்டே தான் வந்தார், முடியாது. அந்த விஏவே சொல்லிட்டான், கேஸ் நடக்க உண்மை, கவுட்டர் இருக்குது உண்மை, அதில் மடம்ங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது, கோயில் சொத்துங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, இதெல்லாம் உண்மை. இது எப்படி ஆகும்?
இது நடக்குமா? ஐயா இந்த கால வேளையில் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கேன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 1,10,00,000ங்கிறது தலை சுற்றிடும். ஆனால் வேதம் சொல்லுது, நம்முடைய தேவனை குறித்து அவர் இடையில பாதி விட்டு 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 ஓடுகிற தேவன் கிடையாது, முற்றும் முடிய ரட்சிக்கிற கர்த்தர். கரங்களை தான் அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லலாம், அவர் காட் இஸ் a God of finished product. அழகாக ஆண்டவர் ஃபினிஷ் பண்ணுவார். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்? வீடு மேலே எழும்பணும்னா முதல்ல இங்கே தான் கையை வைக்கான், அஸ்திபாரத். அஸ்திபாரத்தில் கையை வச்சு பிறகு செங்கலை வச்சு கட்டி கட்டி சொரித்தவளை மாதிரி இருக்கும் வீடு. ஆனால் ஃபினிஷ் பண்ணி முடியும் போது தான் நேர்த்தியும் அழகுமாய் ஆண்டவர் கிருபைனால போன மாதம் வாங்கி முடிச்சாச்சு. அவருக்கு பட்டா வாங்கி நடக்காது முடியாது. நானும் பார்த்துட்டேன், எத்தனையோ நம்பிக்கை இல்லாத காரியங்கள்லாம் நம்மகிட்ட வரும். ஒன்றே ஒன்று சொல்லுவோம், விசுவாச வார்த்தைகளை, தேவனால் எல்லாம், தேவனால் மாத்திரம்தானா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நல்ல கரங்களை தானே. அல்லேலூயா. 28:15 ஆதியாகமம் வாசிங்க. 28:15. நல்லா கவனிங்க. நான், ஐயா இதை யார் சொல்ல முடியும் உலகத்தில்? நான் உன்னோடே இருந்த ஒரு புருஷன் ஒரு மனைவியை பார்த்து சொல்ல முடியாது. சமீபத்தில் எங்கள் உறவினர் பையன், ஒரு 42 வயசு பையன் இறந்துப்பான் போன வாரம். கஷ்டமாக இருந்துச்சு. இள வயதின் மரணத்தெல்லாம் கேட்கும்போது, ஆண்டவரே அப்பா, பெயின், மனசில் அவ்வளோ வலி, வேதனை. ஆனால் தேவனுடைய சித்தம் இள வயதின் மரணம் கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுது, உன்னை நீடித்த நாட்களால், பக்கத்தில் சொல்லுங்கள், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன். நீ போதும் போதும்னு சொல்கிற வரைக்கும். எனக்கெல்லாம் பெரிய ஆசை கிடையாது, 57 வயசாகுது. ஆண்டவர் இன்னும் ஒரு 50 வருஷம் ஜாயினுடைய பேத்தியினுடைய கல்யாணத்தை பார்க்கணும், அவ்வளோ. ஜாயினுடைய ஜாயே உங்களுக்கு பேத்தி மாதிரி தானே இருக்கா பாஸ்டர்? என்னை கேவலப்படுத்தாத ஜாய். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நிற்கிறேன், உங்கள் பேத்தி அங்கே ஓடுறா அப்படிங்க. யாரும் இல்லை, எனக்கு பேத்தியேன்னு இல்லையே. இல்லை உங்கள் பக்கத்தில் சின்ன பிள்ளை, ஓ மகாயா அப்படின்னு. நான் சபைக்கு சபை மேலே பயங்கர கோபமாக இருக்குது. வர சபைக்கு வரமே எனக்கு இஷ்டம் இல்லை. நேற்று ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன், தாத்தா தாத்தா தா அடா பாஸ்டர் தாத்தா. அடா பாவிகளா, ஈவு இறக்கம் கொஞ்சம் கூட கிடையாதா? எனக்கு அந்த வார்த்தை கேட்டதுலேருந்து நிறைய முடிகள் நரைக்க ஆரம்பிக்கும். அப்படி திருநெல்வேலி தண்ணியிலே குளித்து கருப்பாக இருந்த முடி. பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடம், நல்ல கையை தட்டிய, போகிற இடத்துல எல்லாம். இந்த சொல்லும்போது இவன் எங்கே போகிறான் தெரியாம ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கான் இந்த பயவுள்ள. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம். இவன் அப்பனா அண்ணனா எல்லாவனுக்கும் தொப்பி போட்டு ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கான். நீ ஏமாத்தினாலும் சரியில்லை, நான் உன் கூட தான் இருப்பேன். கூறுகட்ட பயவுள்ள. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். நல்ல கையை தட்டங்களேன். ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கேன். கூட பிறந்த அண்ணனை அவர் சொல்கிறாரு, அவனை எழுப்பி, நான் கூட தான் இருப்பேன், நீ எங்கே போனாலும் அவன் கூட வருவேன். இதுதான் அது ஆண்டவருடைய ஹார்ட்.
பக்கத்தில் சொல்லுங்க, மன்னிக்க தயை பெருத்த கர்த்தர். சொல்லுங்க. ஏன்னா இவனோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு. யாக்கோபு வாழ்க்கையில் 5 முக்கியமான முகங்களை சந்திச்சிருக்கான். லாபானுடைய முகம், தேவனை முகமுகமாய் கண்டேன். யோசேப்பே உன் முகத்தை பார்த்தால் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. யாக்கோபுடைய வாழ்க்கையில் 5 முக்கியமான முகங்களை அவன் சந்திக்கிறான். ஏசாவை பார்த்து சொல்ல, என் பார்வைக்கு உன் முகத்தை கண்டு தேவதூதனை போல இருக்கு. The 5 faces of Jacob. லாபானுடைய முகத்தை பக்கம் நேற்றைய முந்தின நாள் இருந்தது போல இல்லை. ஏசாவுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல் இருந்துச்சான். தேவனை முகமுகமாய் கண்டேன். யோசேப்பினுடைய முகம், ராகேல் ராகேல் ராகேல்னு அப்படியே மனைவியை ஒரே புகழ்ந்து தள்ளுதான், ஃபில்டரிங். கடைசியில் அவ சொல்கிறா, பிள்ளைய கொடும் அப்படிங்கிற. இப்போ எதில் நான் அனுப்பாட்டினேன்? இதில் பாருங்கள், ஒவ்வொருத்தனையும் ஆண்டவர் அழைக்கும் போது அதுக்கு முந்தின வசனம், நீ படுத்திருக்க பூமி உனக்கு தருவேன். எந்த வசனம் அது? 13 போடுங்க. அதை ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க, நீ படுத்திருக்கிற பூமியை அக்கினி கொண்டு அழிப்பேன் அப்படி சொல்லலை. ஆண்டவர் சிலவனை அழைக்கும் போது அந்த ஆண்டவருடைய ஹார்ட்டை ஒரு சபை சரியாய் புரிந்து கொண்டால், சபை என்ன சொல்லுது? உலகத்தை உதறு, பூமியை உதறு. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிராய்லர் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? சிக்கன் 65க்காக வைக்கப்பட்டிருக்கு. மட்டன் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? சுக்காக்கு இல்லையா? யார் சொன்னது? இதுக்கு தான் நீங்கள் வரணுங்கிறது. தேவ ஜோசப் சொல்ல, கைமாக்காக மட்டன் வைக்கப்பட்டிருக்கு. சபை சொல்லி கொடுத்துட்டு இந்த வானமும் பூமியும் அக்கினுக்கு இரையாக, வானமும் பூமியும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் அக்கினுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. தேவன் இந்த பூமியை அழிக்க போகிறது கிடையாது. ஆபிரகாம் அழைக்கும் போது சொல்கிறார், இந்த கால் மிதிக்கிற பூமியை நான் தருவேன். லண்டனில் ஒரு பாஸ்டர், ஒரு சின்ன சபை, நெருக்கமான சபை, நம்ம சபையும் சீக்கிரமாக ஃபில் ஆகும்போது பக்கத்தில் இடங்கள்லாம் வாங்கப்போ, அந்த சபைக்கு கட்டடத்துக்கு மேலே நின்று, தமிழ் பேசாதீங்க கவனிங்க, கட்டடத்துக்கு மேலே நின்று ஒவ்வொரு நாள், ஆண்டவரே சுற்றில் உள்ள இடங்களெல்லாம் தாங்க, சுற்றில இடங்கள்லாம் சுதந்திரிக்கிறேன், எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் சொல்லியிருக்கேன். எங்கள் ஆண்டவரே, இங்கெல்லாம் சபை வளருது, 4-5 ஆராதனை ஆகுது, பக்கத்தில் இடங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு லண்டனில் அந்த பாஸ்டர் மேலே டெய்லியும் காலையில் அந்த மாடியிலெல்லாம் போய் இப்படி நின்று கையை நீட்டி ஜெபம் பண்ணுவார். பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா ரொம்ப நாள் விற்காமல் இருந்திருக்கு. இவர் அதுக்கு நேரம் கையை நீட்டி ஜெபம் பண்ணியிருக்காரு. கடைசியில் அந்த பங்களாக்காரங்க வந்தாங்க. எவ்வளவு? அவங்க சொன்னாங்க, 50 கோடி இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ, நீங்கள் எவ்வளோ தருவீங்க? பாஸ்டர் சொன்னாரா, எங்கிட்ட 5 கோடி தான் இருக்குது. அவருடைய பழக்கம் 10ல் 1 தான், சபைக்காக 10ல் 1 தான் காசு கொடுத்து வாங்குவார். 10ல் 1 5 கோடி தான் இருக்குது. சரி கொடுங்க, வேறு யாருமே வரல, சபைக்கு வச்சுக்கிடுங்க. மற்ற இடங்களும் கை நீட்டி ஜோம் பண்ணி நிறைய இடங்களை 10ல் 1 கொடுப்பாரு, எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்களே. இதை பார்த்து அந்த ஆட்களுக்கெல்லாம் கோவம், சுற்றில் இருந்த ஆட்களுக்கு. இந்த மேயர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, இந்த பாஸ்டர் காலையில் எழுந்திரிச்சு சபைக்கு மேலே மொட்டை மாடியில் போய் நின்று ஜோம் பண்ணி கையை நீட்டி ஜோம் பண்ணது அவன் இவர்கிட்ட கொண்டு விற்றுட்டு போகிறான். அதனால் இனிமேல் அவர் ஜோம் பண்ணவும் கூடாது, கையை நீட்டவும் கூடாது. அந்த மேயர்கிட்ட போய், இங்கிலாண்டில் உண்மையாக நடந்தது, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த மேயர் கூப்பிட்டு, ஐயா நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கை நீட்டி கிறிஸ்டியன் கண்டி ஜோம் பண்ண தடை பண்ண முடியாது. இப்போ எலெக்ஷன் வருது, உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. அதனால் ஜோம் பண்ணுங்க, கையை நீட்டி என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணாங்க. இந்த ஆட்கள்லாம் சுற்றிலும் பார்ப்பாங்களாம் அவர் ஜோம் பண்ணுறாரு. மேயர் கூப்பிட்டு சத்தம் போட்டோன்னு சொல்லிட்டாராம். மேயர் சொல்லிட்டாரா, இனிமேல் கை நீட்டி அவர் ஜோம் பண்ணவே மாட்டார்.
சந்தோஷமாக போங்க, உங்கள் இடங்கள்லாம் நீங்கள் இழக்க மாட்டேங்க அப்படின்னு மேயர் கூப்பிட்டு சத்தம் போட்டு பாஸ்டர் வழக்கம் போல் மொட்டை மாடிக்கு ஏறி கையை நீட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ என்ன செய்யன்னு மேயர்கிட்ட இவர் கேட்டிருக்காரு. மேயர் சொன்னால் பேண்ட்டுக்குள்ளே கையை என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க. சுற்றிலும் ஆட்கள் அங்கே நின்று பார்க்குறாங்க, சத்தம் போட்டு வர ஜோமோன்னு வர, ஆண்டவரே நான் கை காமிக்கிற கை நீட்டுக்கிற ஏரியாலாம் நான் சுதந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியே எல்லா இடத்துலையும் சபைக்கு வாங்கிட்டார். இப்போ அடுத்த நாள் காலையில் அங்கே நின்று ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம் ஜன்னல் வழியாக. ஒரு சத்தம் போட்டு கத்துறார், ஆண்டவரே நான் கை நீட்டி ஜோம் பண்ணக்கூடாதுன்னு மேயர் சொல்லிட்டார், அதனால் நான் கை நீட்டி என்ன செய்ய மாட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம மேயர் சரியான மேயர் வர்ற எலெக்ஷனில் எதில் ஆமாம் எம்பி எலெக்ஷனில் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுற வேண்டிதான் அப்படின்னு அவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தார், பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டார், கையை நீட்டலை அப்படின்னு. நம்ம ஆட்கள் செய்கையில் சொல்லிகிட்டே இருக்கும்போது சொன்னார், ஆண்டவரே இனிமேல் நான் கை நீட்ட மாட்டேன், நான் கண் பார்க்குற பூமியில் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேங்க. எனக்கு கரங்களை தாட்டுங்களா. அப்படின்னு கண்ணை நல்ல முண்டைக்கண்ணு மாதிரி இப்படி திறந்து பார்த்தார். இப்போ அடிக்கடி வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது சேர்மன் சொல்லுவார், கண்ணை நல்ல திறங்க, கண்ணை நல்ல என் கண்ணை எப்படி நான் திறக்க. எங்கள் முன்னோர்கள் வந்து ஜப்பான் பரம்பரையில் வந்தவங்க. ஜப்பான்காரங்களுக்கு கண் எப்படி இருக்கும் தெரியுமா? இத்தனைக்கோண்டு கண்ணாக இருக்கும். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, முற்பிதாக்களை தேவன் அப்படி அழைச்சார்னா உனக்கு இடம் தாரேன். நீ படுத்திருக்கிற இந்த அப்பா அம்மா ஏமாற்றிட்டு வந்தவனை பார்த்து நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு பட்டா போட்டு தரேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ கால் மிதிக்கிற பூமியை, உன் கண் பார்க்குற பூமியை. யோசுவாவை பார்த்து சொன்னார், ஐப்பிராத்து நதி முதல் பெரிய நதி வரைக்கும். ஆண்டவருடைய பிளான் வந்து ஹோல் கல்ஃப் கண்ட்ரி, அது என்ன சொல்லும், மேற்கத்திய நாடுகளா கிழக்கத்திய நாடுகளா, அந்த கல்ஃப் மத்திய தரைக்கடல். ஆண்டவர் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் கண்ட்ரி இன்று எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார். இந்த ஆகார் வந்து அந்த சந்ததி பிரிய போய் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 1897 இஸ்ரவேலருக்கு சொந்த இடமே கிடையாது. தியோடருங்கிறவர் வந்து பேலஸ்டீன் ஆட்கள்கிட்ட போய் எங்கள் யூதன் செத்தா ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி 1897 தியோடர் அப்படிங்கிறவர் பாலஸ்தீனியர்கள்ட்ட போய் 5 ஏக்கர் இடம் வாங்கி அதில் ஒரு பாறை இருக்கும், அந்த பாறை மேலே நின்று ஏசாயாவில் உள்ள வசனத்தை, நீ வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் கூடாரத்தின் இடத்தை நீ என்ன செய், விசாலமாக்கு, உன்னுடைய கயிறுகளை நீளமாக்கு, இந்த வசனங்களெல்லாம் சொல்லு. பாறை 5 ஏக்கர் வாங்கி அதை யூதர்கள் புதைக்கன்னு 5 ஏக்கரை வாங்கி அது மேலே நின்று, அதுக்கு பிறகு தான் 1948 வருடம் தான் இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசமே உருவாச்சு. கரங்களை தட்டுங்களேன். வாக்கு தத்தங்களை சொல்லி எல்லாம் சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை சொல்லுவது ஆசீர்வாதங்களை சொல்லுவது. வாக்கு தத்தங்கள் டெய்லி என்ன பண்ணோம், வீடை முந்தா நாள் ரிஜிஸ்டர் பண்ண அவ்வளோ சந்தோஷம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் ரைட். இன்னும் செலவு இருக்குது, நாளைக்கு எம்ஓடிலாம் பண்ணணும். இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா நாளைக்கு தேவை இருக்குது. நீங்கள் கொடுங்க, கை மாத்தா கொடுத்தாலும் சந்தோஷம், காணிக்கையாக கொஞ்சம் கொடுத்தாலும் சந்தோஷம். என்ன சொல்ல வரேன், 1 கோடியே 10 லட்சம் பெரிய தொகை. இதை ஏன் திறமை, ஏன் கெட்டிக்காரத்தன முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய உதவி செஞ்சாங்க. இப்போ வாக்கு தத்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை. யோசுவாவை அப்படி தான் சொல்கிறார், நீ கால் மிதிக்கிற பூமியை. ஆபிரகாம் சொன்னார், உன் கண் பார்க்கிற பூமியை. இப்படி அழைக்கும் போதே, எல்லாம் பக்கத்தில் அழைக்கும் போதே பூமியின் இடங்களை வாக்கு பண்ணி தான் அழைக்கிற கர்த்தர். கரங்களை தட்டுங்களேன். அன்றியும் ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியினால் உண்டாயிருக்கிறது. சுதந்திரிப்பான், சுதந்திரவாளி.
3:29 கலாத்தியர் 3:29 கிளியராக சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரன், சுதந்திர வாளி. வாளிலேயே பெரிய வாளி என்ன வாளின்னா சுதந்திர வாளி. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா ஒரு அடி இடத்த அவங்க விற்க மாட்டாங்க. துபாய், கதார் இங்கெல்லாம் வாடகை பார்த்தீங்கன்னா சின்ன ரூம் 50,000 ரூபா. அவங்க பாலிசி எங்கள் இடத்த நாங்கள் விடவே மாட்டோம். பைபிளில் நாபோத்துன்னு சொல்கிறான், எங்கள் முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் விற்கவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அக்கா விற்கவே கூட அப்படி கிடையாது. பெஸ்ட்டு இப்போ வீடு இருக்குது, 2-3 பிளாட்டை விற்றோம், ஊரில் இடங்களை விற்றோம், தப்பு கிடையாது. பட் சுதந்திரிக்க சபை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டு, அதை தான் நான் சொல்லவார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் புரசவாக்கத்தில், கீழ்ப்பாக்கத்தில், மெட்ராஸில் ஆண்டவர் வரப்போறாருன்னு இருக்கிற வீடு வாசல் எல்லாம் விற்றுட்டு இன்றைக்கி சேட்டுமார்கிட்ட விற்றுட்டு சேட்டுமார் வீட்லேயே வாடகைக்கு இருக்காங்க. காரணம், சபை தவறாக போதிச்சுட்டு இந்த பூமியில் ஒன்றும் கிடையாது. வேதம் சொல்லுது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். கரங்களை தாட்டுங்களா விசுவாசம், நல்ல கரங்களை தாட்டு. ஆண்டவர் திட்டுறார். 110 வயசு ஆகுது யோசோ, எந்த மட்டும் சுதந்திரிக்க அசதியாக இருப்பேன், முட்டாப்பேன், மவனா போட்டவனா அப்படிங்கிறார். 110 வயசாக யுத்தங்களெல்லாம் பண்ணி களைச்சி போய் சோர்ந்து போய் யோசுவா பாட என்ன 12 கோத்திரங்கள். இது எப்படிப்பட்ட கோத்திரம்? இரும்பு வெண்கல், அவங்களுடைய பிடரி நரம்பு வெண்கலம். வணங்கா கழுத்துள்ளவர்கள். 12 பேருக்கு பங்கு வைக்கிற, எங்கள் வீட்டில் 6 பேருக்கு பங்கு வைக்கக்குள்ள என் உயிரே போன மாரி ஆயிடுச்சு. 10 தடவை 20 ரூபா பத்திரத்தில் எழுதி மாற்றி கிழிச்சு 2 தடவை பங்கு வச்சோம். பார்த்தா கடைசி வேலை இந்த பாஸ்டரு அவுட்டரில் கொடுங்க. கடைசியில் பார்த்தா அவுட்ரு தான் எல்லாத்த விட என்ன செய்யுது, கூடுது. அடுத்தவளை போடு மாற்று. இப்போ எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், இது அவன் அதை விற்றுட்டான், அதனால் எனக்கு இது வேணும். கடைசியில் நம்ம சுதந்திரத்தில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பேன். யோசபாத் அதான் சொல்கிறேன், தேவரீர் எங்கள் சுதந்திரத்தை விட்டு எங்களை துரத்த பார்க்கிறார்கள். தேவன் சுதந்திரிக்க பண்ணுகிறவர். இப்போ இந்த பூமியில் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். வேதம் சொல்லுது, பைபிள் பிரகாரம் நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காய்ங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வைத்து போகிறான். பக்கத்தில் சொல்லுங்க, 2 தலைமுறைக்காவது சொத்து வச்சுட்டு போகிறவங்க தான் நல்லவன். சாலமோன் ஞானி சொல்கிறான், புகழும் வேண்டாமே, பெயரும் வேண்டாமே, வீடும் வேண்டாமே, காடும் வேண்டாமே. மொட்டை மாட்டில் போய் உட்காரு, ஏனோக்க போல் தூக்கிட்டு போனது போல் என்னை தூக்கிட்டு போருமையா, எனக்கு சுடுகாடும் வேண்டாம், கல்லறையும் வேண்டாம். வயசாகி படுத்த படுக்கையாச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு என்னைய அங்கே அடக்கம் பண்ணாத, இங்கே அடக்கம் பண்ணு. எங்கே அடக்கம் பண்ணு? எவனாவது ஒருத்தன் என்னை மொட்டை மாட்டிலே போடு, கழுகு காக்கா எலி கிளி எல்லாம் சாப்பிட்டு போட்டும். எவனா தானம் பண்ணதான உடம்புக்கு போடுறாங்கண்ணா. அடக்கம் பண்ணுறதுக்கு பூமி வேணும். வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணணும்னு சொல்கிறேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு ஆபிரகாம, ஈசாக்க, யாக்கோப இவங்களெல்லாம் யோசுவாவை கூப்பிடும் போதே ஆண்டவர் நிலத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி தான் கூப்பிடுதார். வெல்த் டிரான்ஸ்ஃபர் பிபிலிக்கலி ஃபேக்ட். ஆமானுடைய வீடு மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டது, அங்கே ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர். இஸ்ரவேலர் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள், கோல்டு டிரான்ஸ்ஃபர். எகிப்தின் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் சபையாரின் வர்த்தக லாபம் உன்னிடமாய் தாண்டி வரும். ஏசாயா 45:14 வாசிங்க. 13, 14, 11 ஏசாயா
எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும். 14 எகிப்தின் சம்பாத்தியம், இந்த லேபர் ஆஃப் ஈஜிப்ட். பார்த்துங்க, எகிப்தின் சம்பாத்தியன்னு போட்டிருக்கு. 430 வருஷம் உழைச்ச த லேபர். எல்லாம் சொல்லுங்கள், கூலி. சத்தமாக சொல்லுங்கள், கூலி. ஐயா, எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. கர்த்தர் 400 வருஷம் ஆனாலும் உன் சந்ததிக்கு நீ செஞ்ச பட்ட கூலியை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். கரங்களை தட்டுங்கள், அல்லேலூயா. இது எது உருப்படாத கேஸ் தெரியுமா? இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இதே போதும் அப்படின்னு நீங்கள் வேலை பார்த்தேன்னா நீயும் உருப்பிட மாட்டேன், மற்றவனையும் உருப்பிட விட மாட்டேன். வேதம் சொல்லுது, வேலைக்காரரே எதை செய்தால். எங்கள் சொந்த கடையில் மற்றவங்களுக்கெல்லாம் 75 ரூபா சம்பளம், எங்களுக்கு எங்கள் அப்பா கொடுப்பார் 5 ரூபா சம்பளம் கொடுப்பார். இன்னும் வேலை பார்க்குறது 500 ரூபாய்க்கு நாங்கள் வேலை பார்க்கணும். 500 ரூபாய்க்கு நாங்கள் வேலை பார்க்கணும். கொடுக்குற சம்பளம் 5 ரூபா, வேலைக்காரனுக்கு 50 ரூபா. ஏன்னு கேட்டால் பண கஷ்டம் உனக்கு தெரியணும். இப்போ வேலையே பார்க்கல, 25 வருஷமாக சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கு. த லேபர் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தின் எத்தியோப்பியன் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையாரின் வர்த்தக லாபமும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அப்படின்னா என்ன தடை வந்தாலும் உனக்கு வர வேண்டியதை தாண்டி வரும். கரங்களை தட்டும், அல்லேலூயா. உன்னிடமாய் தாண்டி வரும், உன்னுடையதாகும். The labor of Egypt, the merchandise of Ethiopia and of the Sabines, men of stature shall come over unto thee. நீங்கள் அதே 45 பார்த்தீங்கன்னா 3 நினைக்க, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களில் ஒளிப்பீடத்தில் உள்ள. ஐயா, அந்த பொக்கிஷத்துக்கும் புதையலுக்கும் என்ன வித்தியாசம்? பொக்கிஷம்னா சேர்த்து வைக்கிறது, புதையல்னா புதைச்சி வைக்கிறது. ஏன் புதையல்னா, பொக்கிஷம்னா எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குன்னு தெரியும். புதையல்னா எங்கே இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் பொக்கிஷத்தையும் தருவாராம், புதையலுக்கு. புதையல்கள்னால் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆண்டவர் சொன்னார் போன மாதம், ஆண்டவரே இந்த வீடு அங்கெல்லாம் ஜனங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன்னு ஒரு பொருத்தனெல்லாம் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இங்கே சில அந்த கெதலியா இஸ்மவேல் அப்படின்னு ஏசாயாவில் 4 ராஜாக்கள் வரும். கெதலியா இஸ்மவேல் 2 கேரக்டர். அவங்க சொல்கிறேன், என்னை கொன்றாத, இங்கே சில புதையல்கள் இருக்குது, சில என்னது கிடங்குகள் இருக்குது, அதை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு. கெதலியா இஸ்மவேல். நீங்கள் 2 நாளாகமோ ஏசாயா 2 ராஜாக்கள். எங்களை கொன்றாதீங்க. போன மாதம் ஆண்டவர் சொன்னார், இங்கே நம்ம ரிஜாய்ஸுக்குள்ளே சில புதையல்கள் இருக்குது, சில கிடங்குகள் இருக்குது, இஸ்மவேலர் கெதலியெல்லாம் இருக்காக கேளுன்னாரு. கடைசியாக எங்கேருந்து ஃபினிஷ் பண்ணணும்னா, நம்ம ரிஜாய்ஸ் அசம்பிளிலேருந்து கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் கொடுத்து தான் இன்றைக்கி முடிஞ்சு. கரங்களை தாட்டுங்கள், அல்லேலூயா. இன்னும் ஒரு 3 புதையல்கள் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், தேவன் எப்படிப்பட்ட தேவன், சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். இந்த பூமியில் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம். ஏதோ செத்து பரலோகம் போய் தான் வாழுவது ரிஜாய்ஸனுடைய நோக்கம் அல்ல. யூ கேன் ஃபீல் த ஹெவன் ஆன் எர்த். எல்லாம் சொல்லுங்கள், அந்த பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிப்பது தான் தேவனுடைய சித்தம், ரிஜாய்ஸனுடைய திட்டம். அதுதான். கரங்களை தட்டும், அல்லேலூயா. ஸோ 10:25 இப்போ 10:35 யாராவது போயிருங்க, வடகடை வாங்க. இப்போ தான் மெசேஜுக்கே நான் போகிறேன். இது இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷனில் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு டக்குன்னு மெசேஜுக்குள்ளே போங்கன்னு என் ஒய்ஃப் எவ்வளவோ சொல்லி புத்திமதி சொல்லி தான் அனுப்புனார். ஆனால் எத்தனை பேர்ட்ட ஆண்டவர் பேசினாரா? நான் ஏற்கனவே சொன்னதில் பேசினாரா கர்த்தர்? என்ன செய்ய, எப்படியோ கர்த்தர் சிலருக்கு ஆண்டவர் அப்படி இப்படிலாம் பேச தான் செய்வார். இந்த நாளில் தலைப்பு எல்லாம் சொல்லுங்கள், குட் கேதரிங். சொல்லுங்கள், நல்ல கூடுகை. சொல்லுங்கள், த பவர் ஆஃப் கேதரிங்.
தேவ பிள்ளைகள் கூடி வரும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன? ஏசாயா 1:19 ஒரு பிடித்தமான வசனம் வாசிங்க. ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புஷிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை, if you be willing and obedient, you shall eat the good of the land. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, good of the land சொல்லுங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, good of the land. இங்கே ஸ்ரீலங்கா போயிருந்தப்போ அந்த டீ மறக்கவே முடியாது. டீ ஏற்கனவே பீப்பா கணக்கில் குடிக்க போய் நம்ம உடம்பே பீப்பா மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்ரீலங்கன் டீ குடித்து அங்கே போய் பார்த்தா என்ன டேஸ்ட், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. நம்ம ஊரில் அப்படி டீ ஏன் இல்லை? நம்ம ஊரில் டீ இருக்குது, அதெல்லாம் வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் ஆகுது. If you be willing and obedient, you shall eat the good of the land. ஒரு குடும்பம், கோடா கோடீஸ்வர குடும்பம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பம், நம்ம எல்லாம் செத்து போவோமோ? ஒரு மாமா பார்க்க போயிருந்தேன், உடம்பு சரியில்லை, நாகமலை புதுக்கோட்டை. மருமகனே 85 வயசு, மாமா அப்படின்னு, செத்து போவோன்னு பயமா இருக்கு மருமகனே. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. எங்கள் பெரியப்பா செத்தப்போங்க, அதான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அழுகையே வரமாட்டேக்க. அப்படி 85 வயசாச்சு, உடம்பெல்லாம் டியூப் மாட்டி விட்டுருக்கு. அவள் என்றாலும் தன்னறிவு இல்லாத ஆள் என்னையே பார்த்த உடனே பிணம் உயிரோடு இருந்துச்சுன்ன மாதிரி, என்ன மருமகனை பார்த்த உடனே உயிரே வந்துட்டு அப்படின்னு அந்த அத்தை சொல்லுச்சு. மருமகனே செத்து போவோன்னு பயமாகவே இருக்கு. அப்படி ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா சொல்கிறான், அவன் பேர் என்ன பேர்? ஆகாயா, ஆதாத்துன்னு நினைக்க. மரணத்தின் கசப்பு அற்று போயிட்டு, எல்லாம் சொல்லுங்க, பாகைக்காய் கசப்பு அற்று போயிட்டு. பாகைக்காய் சாப்பிடவே மாட்டேன். இங்கே ஏதோ பாகைக்காய் நிறையெல்லாம் எடுத்து மசாலா போட்டு 65 மாதிரி எனக்கும் என் மகளுக்கும் காமிச்சு, இப்போ இப்படி இருக்கு, பாகைக்காய் கசப்பு அற்று போயிட்டு. மரணத்தின் கசப்பு அற்று போயிட்டு. 85 வயசு ஆயிட்டா மரண படிக்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா 147 வயசில் யாக்கோபு சொல்கிறான், என் பிதாக்களோடு நான் படுத்துக்கொள்ள போகிறேன். எலிசா சொல்கிறான், வில்லையும் அம்பையும் பிடியும் தீர முறியடிப்பீர். ப்ராஃபஸி சொல்லிட்டே சாகிறான் எலிசா. செத்து 1 வருஷம் கழித்து அவன் எலும்பு மேலே ஒரு டெட் பாடி விழுந்து உயிரோடு என்ன செஞ்சிடுச்சு, எந்திரிச்சு. செத்து போன பிறகு உயிரோட எழும்புன்னா ஒன்று இயேசுனுடைய சரீரம் சபை, அடுத்தது எலிசாவின் மேல்பட்ட. இப்போ மனம் பொருந்தி செவி கொடுத்தால், கோடீஸ்வர குடும்பம் பசியில் செத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 ஆதியாகமும், நம்முடைய வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு, அப்படின்னா வம்சமே ஒளிந்து போயிடும் போல யாக்கோபு சொல்கிறான். 42 43, நம்முடைய வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு. 1-2 42 1-2 43 1-2 வரும். 42-2 எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். யார்? என்ன மகன் வந்து உலகம் முழுவதுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பன் சொல்கிறேன், என்ன சொல்கிறான், திருப்பாலையிலே அரிசி உண்டென்று நான் கேள்விப்படுகிறேன். இங்கே மகன் யோசேப்பு வந்து உலகம் முழுவதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சாப்பாடு போட்டிருக்கான். இவள் சொன்ன நான் கேள்விப்படுகிறேன். இது ஒரு காற்று வழியாக ஒரு நியூஸ் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம் சாகாதபடிக்கு. அப்போ நான் என்ன பயம் வந்துட்டு,
இன்னைக்கு சபை லட்சணம் அந்த லட்சணத்தில் தான் இருக்குது சபை. ஆண்டவர் யோசேப்பின் களஞ்சியத்தை போல் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சுதந்திரத்தையும் வச்சிருக்காரு. சபை பார்த்திங்கன்னா நாம் சாகாதபடிக்கு உயிரோடு இருக்கும்படிக்கு. நேற்று சிஸ்டர் நைட்டு 11 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு சிஸ்டர், பாஸ்டர் தூக்கமே வரலை. எதுக்கு சிஸ்டர்? கொத்தனார் போன வருஷமே வீடை முடிச்சிட்டார், நேற்று கொண்டு வந்து பாக்கி 40,000 ரூபா இருக்குது அப்படின்னு பில்லை கொடுக்காரு. எனக்கு தலையே என்ன செய்தது? தலைன்னு இருந்தால் என்ன தான் செய்ய செய்யும்? இன்னும் சுத்த தான் செய்யும். 11 மணிக்கு ஃபோன். கவலைப்படாதீங்க சிஸ்டர், 40,000 தானே, 40 லட்ச ரூபா நாங்கள் தேவையில் இருக்கோம், டோன்ட்டு ஒரி. $40 லட்சம் கடன். அது சாயங்காலம் பர்த்டே பார்ட்டி, நல்லா சிக்கன் பிரியாணி தின்னுட்டு விஷாந்த் தாய் மாமே ஒரு ஸ்வீட் வைக்க வேண்டாமாடா, ஒரே உரைப்பு. பிறகு அப்படியே நடந்து கை கழுவுற மாதிரி போய் பர்த்டே கேட்க மறுபடியும் எடுத்து தின்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா மகன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான். இங்கே அப்பா பார்த்தா நாம் செத்துருவோமோ. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதான். வேதம் சொல்லுது, பொன்னும் வெள்ளியும் வானமும் பூமியும் கர்த்தருடையது. கரங்களா தட்டுங்களா, அல்லேலூயா. 1000 மலைகளில் உள்ள 1000 மிருகங்கள் என்னுடையவைகள். அவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். இதில் போட்டிருக்கு குட் ஆஃப் த லேண்டுன்னு போட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். தேசத்தினுடைய உச்சிதத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அதே பாருங்க 45 பாருங்க, 45 பார்வோன்னு சொல்கிறோம், 45 47 இல்லையா? எகிப்து உங்களுடையதாக இருக்கிறது, the power of unity. எகிப்து உங்களுடையதாக இருக்கிறது, தட்டுமுட்டுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். 47 வாசிங்க. எகிப்து தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நல்ல இடம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நல்ல இடம் சொல்லுங்க. எங்கே இருக்கு? எங்கே? பட்டா இல்லாத கம்மாக்கரை, அது தேவ சித்தம் அல்ல. எங்கே இருக்கீங்க? பட்டா இல்லாத கம்மாக்கரை, புறம்போக்கு. ஆரம்பத்தில் இருங்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நல்ல இடம். சத்தமாக சொல்லுங்க, நல்ல இடம். சென்னையிலலாம் அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் வாங்கணும். காரணம் லண்டன் அமெரிக்காலாம் நாங்கள் போகும்போது அங்கே வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் போனோம். பத்து வீட்டில் வாடகைக்கு இருந்துட்டோம். ஏப்பா வாங்கோ 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 வாங்க, நல்லதாயா கூப்பிடுதாங்க. வேதம் சொல்லுகிறது, நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும், நீ மாத்திரம் இருந்தால் போதாது, உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடிக்கும்படி செய். ஓ, கரெக்டாக வாசிங்க ஐயா. குடியேறும்படி செய். குடியிருக்கலாம். ஐயா, இந்த பவர் ஆஃப் கேதரிங் இல்லாட்டி பவர் ஆஃப் டுகெதர்னஸ். கூடியிருந்த இடம். நான் முந்தா நாள் நான் 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணி வரைக்கும் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருந்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச மாதிரி நேற்று காலையில் 2 மணிக்கு நானும் இருந்துச்சேன், அவங்களும் இருந்துச்சாங்க. அந்நிய பாஷையில் 2 மணி நேரம் பேசினேன். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன, கூடியிருந்த இடம். சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கூடியிருந்த இடம். அப்போ தேவ பிள்ளை, குட் கேதர், ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்றா சேரும்போது, கூடி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா மனம் பொருந்தி, யோசேப்போட மனம் பொருந்தினாங்க. என்ன நடந்துச்சு? பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். எல்லாம் சொல்லுங்கள், தேசத்தினுடைய உச்சிதம், எகிப்தினுடைய நன்மை, எகிப்தினுடைய பெஸ்ட்.
ஆண்டவரோட மனிதர்களோட நீங்களும் நான் ஐக்கியப்படும் பொழுது எந்தெந்த ஊரில் பெஸ்ட்டோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். பக்கத்தில் சொல்லுங்கள், பெஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுங்கள், பெஸ்ட். கர்த்தரோடு நெருங்கும் போது ஒரு சிஸ்டர் துபாயிலேருந்து மோதிரம் கொண்டோம். எனக்கு மோதிரம் கொண்டு போட்டு விட வேண்டாம், ஏற்கனவே ஒன்று போட்டால் ஒன்று கையில் கொடுங்க சிஸ்டர். ஒரு நல்ல வாட்ச், சுவிட்சர்லாந்து வாட்ச். என் ஒய்ஃபுக்கும் வாட்ச் சுவிட்சர்லாந்து, உனக்கும் அவங்க 2 வாட்ச் பேரா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சுவிட்சர்லாந்து. ரொம்ப நாள் அதை போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இப்போ நம்ம விசுவாசி ஒரு அழகாக வாட்ச் கொடுத்தாங்க, ஒருத்தர்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு சீக்கிரமாக போடணும். வாட்சு பிரேஸ்லெட்லாம் போடும். பெஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நான் பெருமைப்படலை, ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபட விட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபட விட மாட்டார். த பவர் ஆஃப் தேவனோட மனிதர்களோட சபையோடு நம்ம ஐக்கியப்படும் பொழுது. ஆபிரகாம் ஒரு ஷெப்பர்ட், ஆக்சுவலாக ஒரு மெய்ப்பெண். ஏன்னா மந்தை மெய்ப்பெண்களுக்கு தலைவன் ஆபிரகாம். அவனோடு ஐக்கியப்படும் பொழுது என்ன நடந்துச்சு? 13 வாசிங்க, ஆதியாகமம் 13:6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க பூமியானது தாங்கக்கூடாது இருந்தது. நீங்கள் ஆதியாகமம் 37 கூட வாசிக்கல, 37:6 கூட வாசிங்க. ஆதியாகமம் 37:6. அண்ணனும் தம்பியும் சேரும்போது என்ன நடக்கு பாருங்க. 37 இல்லை 30 எத்தனை 30 அந்த ஏசா யாக்கோபு 33 ஆதியாகமம் 36:6 36:6 36:7 அவர்களுடைய சம்பத்து மிகுதிய யாருடைய ஏசா யாக்கோ அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கும்போது நடக்கிற காரியம் எல்லாம் பக்கத்தில் சபை ஒன்றா இருக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை வருது, மிகுதி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், மிகுதி. அடுத்தா சொல்லுங்கள், தாங்கக்கூடாத, கவுண்ட்லெஸ், லிமிட்லெஸ், எனார்மஸ். சபையில் நம்ம கூடி வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று இங்கே திறக்கப்படுகிறது. அதான் கூடி வரதில் விட்டு விடாதிருங்கள். ஏதோ வந்துட்டு போகிறோம் அப்படி அல்ல. உங்கள் ஸ்பிரிட் ரெல்ம் எல்லாம் சொல்லுங்கள், இங்கே ஒரு ஊற்று திறக்கப்படுகிறது உங்களுக்காய். ஒரு போர்ட்டல் உண்டாகுது. எனக்கு தெரியும் ஒரு பெரிய ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. போதகர் என்ன பேசுகிறாரோ அதுதான் விசுவாசிகள் அதை அப்படியே ஏற்று கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு சபைக்கு ஒப்பு கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் அது கட்டாயம் நிறைவேறும். தரித்திரம் தேவ சித்தம் இல்லை. என் வாழ்க்கையிலும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி. கடன் வாங்குவது தவறல்ல, கடன்லேயே செத்து சாவது தான் பெரிய தவறு. தற்காலிகமாக கடன் வாங்குவது தவறல்ல. இப்போ நல்லா கவனிங்க. ஏசா 30 அவர்களுடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. இதே வார்த்தை தான் 13:6 போட்டிருக்கு. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. ஆதியாகமம் 13:6 அதான் வருது. யார்? ஆபிரகாமும் லோத்தும், ஏசா யாக்கோபு. த பவர் ஆஃப் கேதரிங். சபை கூடி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. தானாய், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், தானாய் ஐஸ்வர்யத்தின் கதவுகள் எல்லாம் சொல்லுங்கள், தானாய் திறந்தது. குறித்த நாளுக்கு முன்பாகவே, ஐயா நாளைக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இன்றைக்கி உங்களுக்கு வர வேண்டியது குறித்த நாளுக்கு முந்தின நாள் இரும்பு கதவு தானாய். நல்ல கரங்களை தட்டுங்களேன், தானாய்
தானாய் திறந்தது. இரும்பு கதவு அப்படின்னா என்ன அர்த்தம்? இரும்பு கதவு திறக்காது, ஆனால் தானாய் திறக்கும். The power of unity, the power of togetherness. சபை கூடி வரும் பொழுது இதெல்லாம் தேவன் செய்கிறார். யோசேப்பும் சகோதரர்களும் மனம் பொருந்தின பிறகு வேதம் சொல்லுகிறது, பென்யமீனுக்கு எத்தனை மடங்கா? 5 மடங்கு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை. ஐயா, ஒரு சாதாரண ரெல்மருக்கு சுறுசுறுப்புள்ள உண்ட கை செல்வத்தை உண்டாக்கும் இருக்கு. ஆனால் இன்னொன்று இருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம். சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதேம் வீட்டில் இருந்துச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஓபேத் ஏதோமே அவன் வீட்டார் என்ன செய்ததான்? ஆசீர்வாதம். 3 மாதம்தான் இருந்துச்சு. 3 மாதம் 90 நாட்களில் அந்த நாடுக்கே தெரிய ஆரம்பிச்சிட்டு, உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் ஓபேத் ஏதேமையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை 90 நாள், இன்னும் 90 நாள் ரிஜாய்ஸ். மற்றவர்கள் கேள்விப்படும்படி, அறிந்து கொள்ளும்படி, உறவினர்கள் மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்த 90 நாள். விசுவாசிக்கிற நல்ல கையை தட்டி ஆமென், நல்ல கையை தட்டி ஆமென். 90 நாள், 3 மாதம். பொருளாதார செல் எதுக்கு? எதுக்கு? எல்லாம் சொல்லுங்க, தேவ திட்டத்திற்கு. எல்லாம் சொல்லுங்க. எகிப்தியர் கண்களில் ஏன் தயவு கிடைக்க செய்தார்? பொண்ணு வெளியே கொடுத்தன்னா அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்ட, தேவ திட்டத்துக்காக. தேவ திட்டத்துக்காக கடந்த பகுதியில் எனக்கு ஒரு பெரிய வீடை கொடுத்துருக்கார். மே மாதம் ஆண்டு செகண்ட் வீக்கில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும். ஏன் அப்படின்னா, திருப்பாலையில் எப்படி இங்கே ஒரு சபை நடக்கும், கர்த்தருக்கு சித்தம்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இல்லாட்டி சனிக்கிழமை சாயங்காலம் வெகு சீக்கிரத்தில் அங்கே ஒரு சபை நடக்க போகிறது. கரங்களை தட்டுங்கள. ஐயா, எங்கே நம்மளை அதிகமாக நெருக்கப்பட்டாங்களோ அங்கே பெரிய மிராக்கிள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். எங்கே ரொம்ப உடஞ்சி நொறுங்கணுமோ அங்கே தான் பெரிய மிராக்கிள்ஸ். மோசேயை தண்ணியில் போட்டு கொல்லணும்னு நினச்சான் என் சின்ன வயசில். பார்வோனும் அவனுடைய சேனைகள், பார்வோனுடைய மிலிட்ரி எல்லாம் வீடு வீடாக நுழைஞ்சி 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளெல்லாம் வெட்டி நைல் நதியில் உள்ள இதுக்கு போட்டாங்க, முதலைகளுக்கு சாப்பாடா. எந்த தண்ணி அவனுக்கு கண்டமாக வந்துச்சோ, எந்த தண்ணி அவன் உயிரெடுக்க நடந்துச்சோ, எந்த தண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளெல்லாம் கொன்னுச்சோ, அதே தண்ணி முன்னால் நின்று தான் தேவன், உன் கைகள் நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிளந்து விடு, காய்ந்த தரையில் நடந்து போவாய், தீங்கு காண மாட்டாய். காய்ந்த தரையில் நடந்து போவாய், தீங்கு காண மாட்டாய், தீங்கு காண மாட்டாய். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ தியங்குகிறாய், நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன்? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய், நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய், நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன்? ஐயா, எந்த
தண்ணியில், எந்த நைல் நதியில் எகிப்தினுடைய போர் சேவகர்கள் எல்லாரும் இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் வெட்டி வெட்டி முதலைக்கு போட்டானுங்களோ, பைபிள் சொல்லுது, இந்த சிறியவனை இடர் உண்டாக்குகிறவன் கடலின் ஆழத்திலே கற்களை கட்டி போடணுமா, அதே மோசையை கொண்டு செங்கடலில் நிறுத்தி அதே எகிப்தினுடைய போர் சேவர்கள் எல்லாரும் கடலின் ஆழத்திலே, கரங்களை தட்டுங்கள, எது உனக்கு கண்டமாக இருக்கோ அதே பகுதியில் தான் உன்னை சூப்பர் ஹீரோவாக மாற்றுவார். அதே மோசையை வச்சு தான் எகிப்து நைல் நதி அடிக்க ரத்தமாக மாறிட்டு, அதே எகிப்தை கொண்டு கோலை கொண்டு அடிக்க தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. அதே மோசையை கொண்டு தண்ணீரில் மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறுது. புரியுதா? பக்கத்தில் சொல்லுங்களேன், பண பிரச்சனையா? அதில் தான் உங்களை கிங்கா குயினா கர்த்தர் மாற்ற போகிறார். கரங்களை தட்டுங்கள, நல்ல கரங்களை தட்டுங்க. ஐம்பது வயசுக்குள்ளே வியாதி இப்போவே எனக்கு இருக்குது பாஸ்டர் அப்படி சொன்னீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் மேலே ஒரு ஹீலிங் அனாயிட்டிங் வச்சுருக்காரு. நிறைய பேரை நீங்கள் சுகமாக்க, விடுதலையாக்க போகிறேங்க. கரங்களை தட்டுங்க. குடும்பம் சண்டை, விடிஞ்சு எந்திரிச்சதுலேருந்து சண்டை 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 சண்டை. எனக்கும் பலன் இல்லை, அவருக்கும் பலன் இல்லை. அவர் இனிமேல் என்னை பார்த்து காலையில், நானும் அவரை பார்த்து சண்டை போடவே பலன் இல்லை அப்படின்னா, நீங்கள் அநேக குடும்பங்களை ஆலோசனை கொடுத்து ரிஜாய்ஸில் இருந்து நீங்கள் குடும்ப கவுன்சிலராக மாற போகிறீங்க. நல்ல கரங்களாக தான். சிறைப்படுத்தினவனை சிறையாக்கினார். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிக்கணும். நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனும் உலகம் முழுவதும் சாப்பாடு போட்டாங்க பைபிளில். தாவீது அகிமிலேக்கு ஆசாரியன் போய் சாப்பிட்டு ஏதாவது இருக்கா? தேவ சமூகத்துக்கு அப்பம் இருக்குது, 4 புரோட்டா இருக்குது, சில்லி புரோட்டா நேற்று வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் இருக்குது, சுட வச்சு கூடப்பான்னு சொல்கிறது. நாபால்கிட்ட போய் கேட்கான், 450 பேர் நாங்களும் 450 பேர் வந்து உங்கள் கைக்கு நேரிடுறதை செய்யும், உனக்கேமில் கொடுக்கணும்? இல்லை, உங்கள் ஆடு அங்கே எங்கள் ஏரியாவில் இருக்கும்போது நாங்கள் தான் பார்த்தோம் வச்சோம். அவன் வேலைக்காரன்னு சொல்கிறான். அபிகாயில்கிட்ட போய் சொல்கிறான், தாவீதும் அவனுடைய சேவகர்களும் எங்களுக்கு மதிலாக இருந்தார்கள், அதெல்லாம் சாப்பாடெலாம் கிடையாது போப்பா. இப்படி சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்த தாவீது தான் எந்த ராஜாவும் போடாத இறைச்சி துண்டு, திராட்சை ரசம், அப்பம், முழு தேசம் முழுவதுக்கும் சாப்பாடு. கரங்களை தட்டுங்கள. எந்த ஏரியாவில் நீ உடைக்கப்படுகிறது அந்த ஏரியாவில் கர்த்தர் ஒன்று தலையை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்த யோசேப்பை தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து எகிப்தை சுற்றி பார்க்க குலாரி வண்டிகளில், லம்போகினிலே அவன் சுற்றி பார்க்க புறப்பட்டான். The power of togetherness, the power of unity. தேவ சம கூடி வரும் பொழுதெல்லாம் பல மடங்கு. ஆபிரகாம் லோத்து இருக்கிற வரைக்கும் பூமி தாங்கக்கூடாது இருந்தது. என்னைக்கு ஆபிரகாமை விட்டு லோத்து போனோன்னா வேதம் சொல்லுது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, துண்டை காணோம் துணியை காணோன்னு எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அப்போ தகப்பன் வீட்டோடு தகப்பனோடு இசைந்திருக்கிற வரைக்கும் பூர்த்தியான சாப்பாடு. லூக்கா 15 இளையகுமாரன் சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டிலே என் தகப்பனுடைய வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருந்தது, பசியினால் சாகிறேனே. தகப்பன் வீட்டை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு விலக 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 வேதம் சொல்லுது சகலவும் குறைவுபட தொடங்கினதான். லூக்கா 15 அதிகாரத்தில் போட்டிருக்கு. சின்ன வயசில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 10 பசு மாடுகள் ஒன்றா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் சிங்கம் வந்துச்சான், 10 எழுத்து நின்றுச்சான், ஓடிடுச்சான். ஆனால் ஒரு மாடு தனியாக போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் சிங்கம் ஈஸியாக அடித்து தூக்கிட்டு போயிட்டு. சென்னையில் ஒரு பாஸ்டர், ஒரு குறிப்பிட்ட விசுவாசி, குடிசை பகுதியில் வாழுகிற விசுவாசி சபைக்கு கொஞ்ச நாள் வரலையா. இப்போ அந்த பாஸ்டர் 2-3 வாரம் வரலையேன்னு போய் அவங்கள பார்க்குறதுக்காக, அந்த நாட்களில் டெலிஃபோன்லாம் கிடையாது, இப்போ அவன் ஃபுல்லாக என்னது இருக்குது, ஆமாம் ஃபோன் இருக்குது, வீடியோ கால் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாம் இருக்குது.
அப்போ குடிசை பகுதிக்கு போனால் அந்த சோதரம் பாஸ்டர் சோதரம் சோதரி ஏமா 3-4 வாரம் வரல அப்படின்னாராம். பாஸ்டர் அது பாஸ்டர் அந்த காரணம் பாஸ்டர் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கப்பா. நம்ம இதில் அகஸ்டின் இருந்தார். எத்தனை சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவாங்க, வாங்க வாங்க கரெக்டாக வந்துட்டேங்க அப்படியே வாங்கன்னு கூப்பிட்டு வந்துடுவார். அவர்கிட்ட டைம் கரெக்டாக வந்துடுவார். அது ஒரு நல்ல காரியம். ரெண்டாவது, எத்தனை சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலும் உடனே முதல்ல வாங்க, சாப்பாடை பிறகு பார்ப்போம், முதல்ல சர்ச்சுக்கு வாங்க. அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். டைம் கரெக்டாக அது நின்றுவார். இப்போ எல்லாம் கிறிஸ்டோஃபர் காதரெல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க. அந்த நாட்களில் இருந்து அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டு, கரெக்ட் டைமுக்கு வந்துடுவார். எத்தனை பேர் சொந்தக்காரன் 10 பேர் வந்தாலும் 10 பேரையும் கூப்பிட்டு சர்ச்சுக்கு வந்துருங்கன்றவர். மாமா அப்படின்னு டப்புன்னு துண்டை உதறி உட்காந்து கீழே உட்காந்து மாமா சொல்லுங்க மாமா அப்படி இருக்கக்கூடாது. கூடி வருதல் அங்கே ஜீவன் உண்டாகுமா. வேதம் நான் சொல்லலை, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரிஞ்சது கொரோனா நாட்களில் போகலையே தவிர எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சண்டே உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் வரல. மேக்ஸிமம் 99% ஒய்ஃபும் சரி, நானும் சரி, எங்கள் மாமனாரும் சரி, எந்த ஒரு சிறைவண்ணம் கல்யாணத்துக்கு போனாலும் அங்கே ஒரு சர்ச்சில் போய் இருந்துட்டு முடிச்சுட்டு பிறகு போகிறது. கர்த்தரை விட நமக்கு வேறு என்ன வேலை? கர்த்தரை விட முக்கியமான உறவுகள் என்ன? நம்ம என்னைக்குனாலும் சொந்தக்காரங்க சோக்கா. நானும் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கேன். 5 அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி 6 பேர். ஆனால் ஒன்று பார்த்துட்டேன், நம்ம குடும்பத்தை உறவுகளை தக்க வைக்கிறது தேவ பிரசன்னத்திலிருந்து தக்க வைக்க முடியுமே ஒழிய அவங்களை நம்பி போனால் நம்மளை குழியில் தான் தள்ளுவாங்க. நான் பார்த்தேன். உறவுகள் கட்டாயம் தேவை, உறவினர்கள் தேவை. ஆனால் தேவ பிரசன்னத்திலிருந்து அவங்கள்ட்ட அன்பு காட்டு. தேவனை 2வது வச்சுட்டு அவங்கள முதல்ல வச்சீங்கன்னா முதல் ஆப்பு, முதல் கண்ணி வெடி அங்கே தான் வெடிங்க. உங்களுக்கு சாபம் போடல, உண்மையை சொல்கிறேன். நான் உங்களை விட சொல்ல அனுபவங்கள் சில ஏரியாவில் கூட தான். அப்போ நல்ல கவனிங்க. கூடி வரும் பொழுது தேவ பிள்ளைகள் கூடி வரும். எத்தனையோ ஆக்சுவலாக நிறைய இருக்குது. இதெல்லாம் 4 மணி நேரம் செமினார் பேசணும். ஆனால் வேகமாக சொல்கிறேன். யோனதானும் அவன் ஆயுததாரியும். நீங்கள் 1 சாமுவேல் 14 போட்டிருக்கு. யோனதானும் அவனுடைய ஆயுததாரியும் ஒன்றா சேர்ந்தாங்களாம். தேவனால் உண்டான பயங்கரம், எல்லாம் சொல்லுங்கள், டெரர். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சபையோடு சேரும் பொழுது உங்களை குறித்து பயங்கரங்களை தேவன் கட்டளையிடுவார். எத்தனை 10ஆம் வசனமா? தேவனால் உண்ட முதல் அவன் அடித்த முதல் அடியிலே 1 நாளாகவும் 14 10ஆம் வசனமா? 14 14 போடுங்க பாருங்க. யோனதானும் உன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையறை விசால் விழுந்தார். And the first slaughter which Jonathan and his armor bearer made was about 20 men within, as it were an half acre of land which a yoke oxen might blow. அடுத்தாப்புல நல்ல கவனிங்க, எல்லாம் சத்தமாக 2 பேர் ஒரு மனா சேர்ந்தால், எல்லாம் சொல்லுங்க, பூமியும் அதிர்ந்தது. வேதம், it was a very great trembling and the earthquake. ஐயா எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவனால் உண்டான பயங்கரம். நல்ல கரங்களை தட்டி. The power of togetherness. ஐயா பைபிள் மேத்ஸ் வேற, உலக கணக்கு வேற. எல்லாம் சொல்லுங்க, 1 + 1 = 2. மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் 1 சேர்ந்தா என்னது 2. சில ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம இதில், பேங்க் ஆஃபீஸர்ஸ், நல்லா கணக்கு போடுவாங்க. 1 + 1 = 2. ஆனால் பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1 + 1 = 1. 1 + 1 = 1. வேதம் சொல்லுது, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். நல்ல கரங்களை தட்டுங்களேன். பைபிளுடைய கணக்கே வேற, உன் கணக்கு வேற. புருஷனும் மனைவியும் அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவன் சவு மிட்டாய் மாதிரி ஒட்டிக்கிட்டுவாங்களா பாஸ்டர்? அப்படியே இல்லை. அவர்கள் இருவரும் 1 + 1 =
1. 1 is equal to 1000, 2 is equal to 2000. இதான் வேர்ல்டு மேத்தமெட்டிக்கல் என்னது? 1 is equal to 1000 அப்படின்னா 2000 என்ன வரணும்? 2 வரணும். அப்படி தானே வரணும். ஒரு குதிரை 700 கிலோ வெயிட் இழுக்குமா? ஆனால் 2 குதிரை 1400 கிலோ வெயிட்டு தானே இழுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 8400 கிலோ வெயிட்டை இழுக்குமா? கரங்களை தாட்டுங்களேன். 1 equal to 1000, 2000 2 தான். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், ஆனால் இருவர் 10000 பேர் 10000 பேரை. கரங்களை தாட்டுங்களேன். பைபிள் மேத்தமெட்டிக்கல் புரியுதா? the power of togetherness, the power of unity. பைபிளுடைய கணக்கே வேற. இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், மத்தேயு 18:19 போட்டிருக்கு, அவர்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு அருளப்படும். பூமியில் அது இல்லாட்டா கூட தேவன் உருவாக்கி கொடுப்பார். கிதியோனும் அவனோட 300 பேர். கர்த்தரால் பயங்கரங்கள் உண்டு. கர்த்தர் ஒரு பேர் இறைச்சலை கட்டளையிட்டார். துண்டக்கான ஒரு மியூசிக், ஒரு மியூசிக்கில் மிலிட்ரி ஓடுமாயா? மியூசிக்கில் மிலிட்ரி ஓடுமா? சட்டிப்பானையை வச்சு யுத்தத்துக்கு போவானா? காட்ஸ் பிரின்சிபல் இஸ் டிஃப்ரெண்ட். கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற விதங்கள் வேறு. நான் அதான் திரும்ப சொல்கிறேன், ஆராயெல்லாம் ஆனால் முடியாது. ஆராய்ந்து முடியாத, எண்ணெல்லாம் ஆனால் முடியாது, எண்ணி முடியாத, சொல்லலாம் முடியாது, தேவனர்லையே சொல்லி முடியாத ஈவுக்கு. நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாம், நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், டைம் இல்லை, முடிய போது. எல்லாம் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஓ ராமா சீக்கராபா, ஓ ராமான இதுவரை நடத்தினீ. கர்த்தர் கொடுத்துடலாம். இனியும் நடத்துவீ யெகோவாயீரே, பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ யெகோவாயீரே, பார்த்து கொள்வீ. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தை நீரோட்டாய் மாற்றினே. வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினே, வறண்ட நிலத்தை நீரோட்டை காண்பித்தீ. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும். கரங்களை உயர்த்தி கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, கர்த்தாவே எங்கள் போதகருக்கு நல்ல வீடை கொடுத்தீங்களே, உங்களுக்கு கொடான கொடி நன்றி. ரிஜிஸ்டர் பண்ண உதவி செஞ்சீங்களே நன்றி. எங்கள் போதகரோடு இந்த நேரத்தில் இணைந்து நிற்க வைத்தீங்களே நன்றி. யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ, சொந்த வீடு வாசல்கள் உண்டாவதாக. கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறுகள் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இன்னும் எங்கள் போதகருக்கு தேவையான 2 லட்சம் ரூபாய் இன்றே வருவதாக.
பணமே வா என்று கட்டளையிடுகிறேன். சுகம் தந்ததுக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பர்த்டே வெட்டிங் டே யாருக்கும் வருதா? பிறந்த நாள், திருமண நாள், ஆரோக்கியமரி சிஸ்டருக்கு பிறந்த நாள், மெர்சி பர்த்டே. ரேச்சல் சிஸ்டர் உங்களுக்கு பர்த்டே நாளைக்கு, வெரி குட். மெர்சிக்கு பர்த்டே நாளைக்கு, ஒரே நாள்லேயே உங்கள் அம்மாவுக்கும் மகளுக்கும் அடுத்த நாள், வெரி குட். ஆரோக்கியமரி சிஸ்டர் ரேச்சல் 20ஆம் தேதி. வேறு பிறந்த நாள் உங்களுக்கு? டேவிட் தம்பிக்கு வேஸ்ட் கட்டு வந்திருக்கார், வெரி குட். சரி, எல்லாம் தயவுசெய்து யாரும் போகாதீங்க, வடை டீலாம் இருக்குது. பிரபா சிஸ்டர் உங்களுக்கு பர்த்டே வெட்டிங் டே. மச்சான் மகனுக்கா? ஓ, அண்ணன் மகனுக்கு. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். வேறு ஜோம் பண்ணிடலாமா? கர்த்தா, ஓ கரோலினுக்கு பர்த்டே. கர்த்தாவி அருமையான எங்கள் பிள்ளை டேவிட்டுக்காக, ராஜா பிரதருடைய அண்ணன் மகனுக்காக, கரோலினுக்காக, ரேச்சல் சிஸ்டருக்காக, மெர்சிக்காக, ஆரோக்கியமேரிக்காக, இன்னும் ஆன்லைனில் யார் யார் பிறந்த நாள், திருமண நாள் செலிப்ரேட் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் ரிஜாய்ஸ் குடும்பம் ஆண்டவரே, இந்த இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இந்த முழு குடும்பமும் எங்களுக்கு ஆதரவாய் நின்று இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒத்தாசை செய்து உதவி செய்து இந்த பெரிய ப்ராஜெக்டை ஆண்டவரே, இந்த வீட்டு காரியத்தை முடிக்க உதவி செஞ்சீங்களே, அருமையான பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கொடி உங்களுக்கு நன்றி ஆண்டவர். எங்கள் ரிஜாய்ஸ் குடும்பம், ஆன்லைனில் உள்ள குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த ரிஜாய்ஸ் ஃபேமிலி, திருப்பாலையில் உள்ள ஃபேமிலி எங்களோடு தோள் கொடுத்து ஆண்டவரே எங்களை குடும்பத்தில் ஒரு ஆளாக நினைத்து ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க எங்களோட நின்ன கிருபைக்க பிள்ளைகள் ஆண்டவரே எழுந்திருந்தபடினால் நன்றி, கூட நின்றபடினால் நன்றி, உதவி செய்தபடினால் நன்றி. எல்லா குடும்பங்களையும் உதவி செய்த, ஜெபித்த, கொடுத்த ஆண்டவரே, கடன் கொடுத்த இந்த குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.